வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நிதி வளர்ச்சிக்கான அன்பு நண்பன் ஆர்ஜி. எந்த செல்வந்தர்களும் அவர்களின் சிறப்பான செல்வந்த பழக்கங்களை, அந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்வதில்லை. அதை அறிந்து கோடீஸ்வரர் ஆக லட்சியமா? அல்லது இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து நிதி வெற்றி அபரிவிதமான செல்வத்தையும் அடைய உதவும் நிரூபிக்கப்பட்ட உத்திகளையும் செல்வந்தர்களின் ரகசிய பழக்கத்தை அறிந்து கோடீஸ்வரரான வாழ்க்கை வாழ பயணத்தை தொடங்க வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை பார்க்க தொடங்கும் முன் வீடியோவிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும். வீடியோவிற்கு செல்வோம். டி கார்வ் ஏக்கரின் அறிவுரை: செல்வந்தர்கள் பெரிய கனவை காண்பார்கள், ஏழைகள் கனவு காண்பதில்லை என்ற கூற்றின் அடிப்படையில் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். பணம் அதிக பணத்தை ஈர்க்கும் என்பது ஒரு விதி. அதேபோல் பணத்தை நாம் தேடவில்லை என்றும், பணம்தான் சிறந்த மனிதனை, பெரிய சிந்தனை உள்ள, செயல் ஊக்கமுள்ள மனிதனை தேடுகிறது என்பது மற்றொரு விதி. அப்படி என்றால் ஏழையை பணம் தேடுகிறதா இல்லையா, ஏன் ஏழையாக இருக்கிறான் என்பதற்கான பதிலே இந்த வீடியோவில் உள்ள விவரம். ஆகையால் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீர்கள் என்று நம்புகிறேன். மூளை என்பது எண்ணங்களின் சக்தியுடன் நம் வாழ்க்கையை நடத்தும் ஒரு மிஷின். நரம்பியல் வல்லுநர்கள் ஏழைகள் மற்றும் சிந்தனையில் பணக்காரர்களை ஆராய்ச்சியில் ஈடுபடுத்திய போது கிடைத்த உண்மைகள். சில ஏழைகளிடம் நீ செல்வந்தன் என்றும் நீ சாதிக்க பிறந்தவன் என்றும், ஒவ்வொரு முறை வரும் பிரச்சனைகளை உன் செயலினால் விடாமுயற்சினால் வெற்றி பெற்று செல்வந்தன் ஆவாய் என்று நரம்பியல் வல்லுநர்கள் மூலம் மனதிற்கு, மூளைக்கு பாசிட்டிவ் எண்ணங்களை செலுத்த அவனால் கடனை அடைத்து செல்வந்தனாக நாளடைவில் வாழ முடிந்தது என்றும் தெரிய வந்தது. அதே நிலையில் சில பணக்காரர்களிடம் நரம்பியல் வல்லுநர்கள், உன்னிடம் நிறைய பணம் இருக்கிறது, ஆனால் நிறைய வளமும் இருக்கிறது, ஆனால் உன்னால் சிறிது தான் அனுபவிக்க முடியும் என்றும், பிரச்சனை அதிகம் எதிர்கொள்வாய் என்றும், எதிரான கருத்துக்களை, அதிக விவரங்களை செலுத்த அந்த பணக்காரன் சிறிய சிந்தனையாலும் ஆளுமையற்ற எண்ணத்தினாலும் நிறைய வளங்கள் இருந்தும் பணக்காரன் மனநிலையில் வாழாமல், அதாவது ஏழையாக வாழ்ந்தான் என்பது இந்த ஆராய்ச்சியில் தெரிய வருகிறது. அதாவது ஒரு ஏழை தன்னுடைய பிக் திங்கிங்கால் துன்பத்திலிருந்து மீண்டு வெளியே வந்ததும் செல்வமான வாழ்க்கை வாழ்ந்ததும், ஆனால் அதே பணக்காரனோ தன் மனதில் ஏற்பட்ட ஸ்மால் திங்கிங்கினால், சிறிய எண்ணத்தினால் எல்லா வளமும் இருந்து பணக்காரனின் பணத்தை பெறவில்லை என்பதும் தெரிய வந்தது. ஆகையால் உங்கள் எண்ணத்தில் காட்சிப்படுத்துதலில் உங்கள் செல்வந்த நிலையை கொண்டு வர முடியாதவர்கள் எப்படி உங்கள் வங்கி கணக்கில் செல்வத்தை கொண்டு வர முடியும்? சரி, போகட்டும். இப்போது பணக்காரர்களின், ஏழைகளின் பிக் திங்கிங், ஸ்மால் திங்கிங் பற்றி, ரகசியத்தை பற்றி பார்ப்போம். அதாவது முதலாவது, பணக்காரர்கள் செயலில், சிந்தனையில் பிக் திங்கிங் உள்ளவர்கள் பணத்தை நேசிக்கிறார்கள். அதனால் பணம் இவர்களை நேசிக்கிறது. ஏனெனில் பணம், செல்வம், அதாவது இயற்கை தன்னால் இந்த உலகிற்கு செய்ய நினைப்பதை பணக்காரர்கள் மூலம், பிக் திங்கிங் உள்ள செல்வந்தர்கள் மூலமாக செயல்படுத்த பணத்திற்கு தான் இந்த பணக்காரர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆனால் ஏழைகள் ஸ்மால் திங்கிங், அதாவது சின்ன சிந்தனையாக உள்ளவர்கள் மகிழ்ச்சி தருவதில்லை. ஆனால் ஏழைகள் ஸ்மால் சிந்தனையாக, சிறிய சிந்தனையாக பணம் மகிழ்ச்சி தருவதில்லை என்றும், பணம் மரங்களில் வளராது தொங்காது என்று சிந்தனையில் உள்ளார்கள். இந்த சின்ன சிந்தனையை போக்கி பணக்கார எண்ணங்களை தனக்குத்தானே மனதில் ஏற்றி மனதிற்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுது வளங்களை பெறலாம். இரண்டாவது, பணக்காரர்களில் பெரும்பாலோர் யோசனைகளை, வளங்களை பற்றி பெரிதாக பேசி அதை வளர்க்க மேலும் மேலும் முனைகிறார்கள். அதே ஏழைகள் பொருத்தமற்ற மற்றும் பயனற்ற விஷயங்களை, வதந்திகளை, அவற்றை பற்றிய பேச்சு முக்கியமாக கருதுவார்கள். மூன்றாவது, பணக்காரர்களின் பிக் திங்கிங் ஆல் பணம் சம்பாதித்தாலும் செலவு செய்வதிலும் முதலீடு செய்வதிலும் நம்பிக்கை கொண்டுள்ளனர். ஆனால் ஏழைகள் ஸ்மால் திங்கிங்கால் சம்பாதிப்பதை செலவு செய்தும் சிறிது சேமிப்பதே சிரமத்தில் இருப்பார்கள். 4, பணக்காரர்கள் மூளைகள் ஆர்வத்தால், மகிழ்ச்சி சிந்தனையால் செயல்படுகிறது. அதாவது பணக்காரர்களின் மூளைகள், எண்ணங்கள் ஆர்வத்தாலும் மகிழ்ச்சியாலும் செயல்படுகிறது. ஏழைகள் மனநிலை கடந்த கால சிக்கல்கள், சோகங்கள், மீண்டும் மீண்டும் அதை நினைத்தே செயல்படுகிறது. 5, பணக்காரர்கள் அதிகமாக சிரிக்கிறார்கள், மகிழ்ச்சியான மனநிலையில் செல்வத்தை, வளத்தை ஈர்க்கிறார்கள். ஆனால் ஏழைகள் அதிகமாக புலம்புகிறார்கள், வளத்தை மட்டுப்படுத்துகிறார்கள். 6, பணக்காரர்கள் காலையில் எழுந்து செல்வத்தின் வளத்தை அதிகப்படுத்த நேரத்தை கணக்கிட்டு செலவிடுகிறார்கள். ஆனால் ஏழைகள் ஏற்கனவே தங்கள் வங்கியில் இருக்கும் குறைந்த இருப்பை கணக்கிட்டு செல்வத்தை பெருக்குவதை இழக்கிறார்கள். 7,
பணக்காரர்கள் நிகழ்காலத்தை நன்கு உணர்ந்து கவன சிதறல் இல்லாமல் எதிர்காலத்தை வளத்திற்காக வாழ்கிறார்கள். அதே ஏழைகள் தங்கள் கடந்த காலத்தில் நடந்த செயல்களை நினைத்து அந்த மனநிலையில் நிகழ்காலத்தை தொலைத்து எதிர்காலத்தை கோட்டை விடுகிறார்கள். 8. பணக்காரர்களின் பிக் திங்கிங் முக்கியமானது. மக்களின் துன்பங்களை தீர்க்க அதற்கான வாய்ப்பை தேடி அதன் மூலம் தொழில் வளங்களை உயர்த்துகின்றனர். ஏழைகள் மேலே சொன்ன வாய்ப்புக்கு இரையாகின்றனர். 9. பணக்காரர்கள் தங்களின் பொன்னான நேரத்தை பயன்படுத்தி சாமானிய மக்களின் நேரத்தை மீதம் பண்ணக்கூடிய அதற்கான கருவிகளை வளங்களை உற்பத்தி செய்து அதற்கான மக்களின் நேரத்தை குறைத்து வளத்தை பெருக்குகிறார்கள், தானும் வளமாக வாழ்கிறார்கள். ஏழைகள் தங்களுக்கு கிடைத்த நேரத்தை குறைக்கக்கூடிய கருவிகள் இருந்தும் நேரத்தை வீணடிக்கிறார்கள், வளம் செழிக்க முடியாமல் திணறுகிறார்கள். இப்பொழுது பணக்காரர்களின் இந்த உயர்ந்த நிலைக்கான காரணங்களை சிறு காரணங்கள். செல்வந்தர்களின் வெற்றிக்கு முதல் காரணம் அவர்கள் கற்பனை மற்றும் பெரிய இலக்குகளும் அதை அடைய தேவையான செயல்திறன் மற்றும் அதற்கான அறிவே காரணம். 2. செல்வந்தர்களின் பெரிய சிந்திக்கும் திறன் லட்சிய இலக்குகளை அடையவும் சிக்கல்களை களையவும் புதுமையை உருவாக்கவும் முயல்கிறார்கள். 3. செல்வந்தர்கள் தனக்கு வரும் பிரச்சனைகளை தீர்க்க திறந்த மனதுடன் சிக்கலான பிரச்சனைக்கு புதுமையான தீர்வுகளை தேடுகின்றனர், அதையும் அடைகின்றனர். செல்வந்தர்கள் திறந்த மனதுடன் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளவும் தங்களின் எதிர்காலத்திற்கு முதலீடு செய்யவும் அறிவை வளர்க்கக்கூடிய தங்களின் அறிவின் எல்லைகளை விரிவுபடுத்தக்கூடிய வழிகாட்டிகளையும் மெண்டர்களையும் பயிற்சியாளர்களையும் தீவிரமாக தேடுகிறார்கள். சொன்ன செல்வந்தர்களின் சீரிய செயல்களை உள்வாங்கி செல்வம் செழிக்க வாழ வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் உள்ள கம்பேரிசன் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் வரும் வீடியோக்கள் சிறப்பாக அமைய சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் செய்து ஆதரவளிக்கவும். நன்றி. வாழ்க வளமுடன்.